நம்ம இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு அமைச்சர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, டிவிகேவோட இளம் அமைச்சர்கள்ல ஒருத்தவரு. அவர் பேரு திரு ரமேஷ் அவர்கள். இவரு திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியை சேர்ந்தவரு. இவருக்கு வயசு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 31 வயசு தான். தமிழ்நாட்டுல இருக்க இளம் அமைச்சர்கள்ல இவரும் ஒருத்தவரா இருக்காரு. இவருக்கு இந்து சமய அறநிலைத்துறைங்கிற ஒரு துறையை குடுத்திருக்காங்க. இவர் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தாரு அப்படின்னா, ஒரு கட்சியோட பேச்சாளராவும், பட்டிமன்ற பேச்சாளராவும் தான் வந்துட்டு இந்த கட்சியில அறிமுகமாயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு தொடர்ச்சியா தொலைக்காட்சியில் விவாதத்துல பங்கேற்று, தன்னை வளர்த்துக்கிட்டு, இப்போ வந்துட்டு ஒரு அமைச்சர் அளவுக்கு வந்திருக்காரு. இதுல விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவரு. அவருக்கு இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற ஒரு அமைச்சரை குடுத்திருக்காங்க. திராவிட சித்தாந்தமும் சரி, தமிழ் தேசிய சித்தாந்தமும் சரி, ஆரியத்துக்கு எதிரா தான் எப்பவுமே இருந்திருக்கு. ஒரு ஆரியத்துக்கு கீழ திரும்ப வந்துட்டு இந்த இந்து சமய அறநிலையத்துறை போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா திரு ரமேஷ் அவர்கள் பெரியாரின் கீழ் நான் செயல்பட்டிருக்கேன், பெரியாரின் கீழ் நான் வழி நடந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. போக போக தான் தெரியும் அவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.